ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து for each loop and இது எக்ஸாம்பிள் 1. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு சின்னதாக ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் அரே தான். ஓகே, நான் அதுக்கு வந்து my array அப்படின்னு கொடுத்துட்டு அரே அப்படின்னு ஒரு கீவேர்ட் போட்டுக்கிறேன். ஓப்பன். நான் இப்போ இங்கே இந்த அரேக்கு உள்ள வந்து நான் நேம்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் வச்சுடுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த லைன் நான் இதுக்குள்ளே வந்து ஆண்டோ அரவிந்த் அண்ட் தினேஷ் ஸோ அப்படின்னு ஒரு இந்த 3 நேமையும் இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த அரேக்கு வந்து மை அரே அப்படின்னு கொடுத்தேன். இல்லாட்டி நான் வந்து நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அரே நேம்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இந்த அரேக்குள்ளே வந்து இந்த 3 நேம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிங்க, ஒரு கிளாஸில் வந்து 60 பேர் இருக்காங்கன்னு. அந்த 60 பேருடைய நேம் லிஸ்ட்டும் ஒரு அரேயில் ஸ்டோர் ஆகிருக்குன்ட்டு. இந்த அரேயில் ஸ்டோர் ஆகிருக்க அந்த நேம் லிஸ்ட்டை நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். என்னுடைய வெப்பேஜில் வந்து ஒன்று லைனாக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்மளுக்கு for each loop வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். for each ஒன்றுமே கிடையாது, இது ஒரு கீவேர்டு இருக்குது, for each. ஸோ நம்ம இந்த கீவேர்ட்லேயே நம்மளுக்கு வந்து அர்த்தம் தெரிஞ்சிடும். இந்த அரேயில் இருக்க ஒரு நேமையும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதான் for each. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம அரேயோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த அரேக்குள்ளே தான் நம்ம நிறைய நேம்ஸ் இருக்குது. இந்த 3 நேம் இருக்குது. இந்த அரேவை இந்த இடத்துல நம்ம இப்போ கொடுக்கணும். ஆஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேரியபிள் நேம், உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் இங்கே கொடுக்கலாம். நான் வந்து நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த for each லூப்பில் இந்த அரே நேம்ஸில் அப்படின்ற இந்த அரேலுக்குள்ளே இருக்க ஒரு நேமையும் எனக்கு டெம்பரவரியாக இந்த நேம் அப்படின்ற வேரியபிளில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்கு இந்த for loop மாதிரி தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல எக்கோ. இப்போது என்னுடைய இந்த நேமை வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதை ஜஸ்ட் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய எக்கோ பக்கத்தில். ஸோ இது வந்து லூப் ஆகும். ஒரு வாட்டி லூப் ஆகும்போதும் இந்த அரே நேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அரேக்கு உள்ளே இருக்க ஒரு நேமையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதான் for each loop அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ஒரு லைனுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அடுத்த லூப் வரும்போது என்னுடைய அடுத்த அரே அரவிந்த் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன அடுத்த லூப் வரும்போது தினேஷை இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ஒரு லூப்புக்கும் ஒரு பொசிஷனாக இது வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்ம அரேயில் இருக்க எல்லா நேமையும் நம்மளால் வந்து வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ண முடியும். நான் இந்த நேம் பக்கத்தில் ஒரு கன்கனெக்ட் ஆப்ரேட்டர் வச்சுட்டு ஒரு பிஆர் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஒரு லைன்லையும் செப்பரேட்டாக கிளியராக எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் என் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டோ, அரவிந்த் அண்ட் தினேஷ். ஸோ இது காரணம் இந்த for each loop. நம்ம அரேக்குள்ளே இருக்க அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வெப்பேஜில் லைனாக 1 by 1 நம்மளால் இப்போ டிஸ்பிளே பண்ண முடியும்.